அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வாரம் போன வீடியோவில் ஒரு எளிமையான கேள்வி கேட்டேன். ஆனால் நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டீங்க. 100% எல்லாரும் அதை துல்லியமாக சொல்லுவீர்கள் அப்படின்னு நினச்சேன். உண்மையிலேயே 4-5 பேர் மட்டும்தான் அதை ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க. 4-5 பேர் மட்டும்தான் ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க. அதுலேயும் 4-5 பேர் இல்லை, ஒரு 15 பேர் துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நான் நிறைய பேர் 100% பேர் ரொம்ப எளிமையான கேள்வி அப்படின்ட்டு போன வாரம் கட்டம் வந்து விட்டது. போன வாரம் 11/1/1973 அதிகாலை 3:20 மணி விருச்சிக லக்னத்தில் பிறந்த இந்த ஜாதகம், விருச்சிக லக்னம் மீன ராசி, போன வாரம் கட்டம் வந்துருச்சு. சில பேர் மட்டும்தான். புது வீடியோவில் ரமேஷ்குமார், பிரீமியம் வீடியோலெல்லாம் பி சங்கர், லக்னம் லக்னாதிபதி பாபத்துவமாக இருக்கிறதுனால இவர் எலக்ட்ரிக்கல் தொழில் பண்ணுறாருன்றதை சில பேர் மட்டும்தான் துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க. சில பேரை மட்டும் உண்மையிலே பாராட்டுறேன். இவர் எலக்ட்ரிக்கல் தொழில் பண்ணுறார். லக்னம் லக்னாதிபதி தொழில் அமைப்புகளை அப்படியே பண்ணணும் இல்லையா? சரி, முதல்ல சரியாக சொன்னவர்கள் அப்படிங்கிற பேரை வாசிச்சிடுறேன். காமனாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. முதல்ல எலக்ட்ரிக்கல் தொழில் என்பதை மட்டும் சொன்னவர்கள் பிரீமியம் வீடியோவில் பி சங்கர், சுந்தரமூர்த்தி, சுரேஷ், செல்வராஜ், பாரதி மங்கைநாதன், ஸ்ரீதேவி, வெங்கடேஷ், பாலாஜி, மூர்த்தி, அலமேலு கணபதி, எம்.ஏ. சரவணன், ராகவேந்தர், ஸ்ரீதர் ராஜேஷ், குமரகுரு, ஐலவன் ஆனந்த், நவீன், பாலாஜி, இவர்களெல்லாம் பிரீமியம் வீடியோவில் எலக்ட்ரிக்கல்னு மட்டுமே குறிப்பிட்டவர்கள். ஹார்ட்ஸ் அப், வெரி அக்யூரேட். அதே போல் பொது வீடியோவில் ரமேஷ்குமார், வாசி ஜோதிடம் 973, எம்.ஏ. சரவணன், இந்த 3 பேரும் பொது வீடியோவில் எலக்ட்ரிக்கலை மட்டுமே சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஆர்டின் ஸ்டார் கொடுத்துருக்குறோம். காமனா 10/11 4 தொழில்களை சொல்லிட்டு அதற்குள்ள எலக்ட்ரிக்கல்னு சொன்னவங்க பிரீமியம் வீடியோவில் பழனிவேல் எம், கிருஷ்ணன் எஸ், ஏவி மோகன் நகரி, மகேன், சௌரிராஜ், ராம் பிரகாஷ், பாலாஜி ஜே, பவித்ரா, ஏ சரவணன். அதே போலவே பொது வீடியோலையும் 10/11 சொன்னவர்கள் ராஜசேகர், நிர்மலா நந்தகுமார், அஸ்ட்ரோ 6347, தங்கம்பாண்டி, சுப்பிரமணி, ரஞ்சித் குமார், நிகிதன், ரேணு. சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு 10-15 பேர் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? ரமேஷ்குமார், சங்கர், சுந்தரமூர்த்தி, சுரேஷ், இவங்க எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். அதில் தெளிவாக லக்னம் பாவத்துவமாக இருப்பதால் இந்த ஜாதகர் எலக்ட்ரிக்கல் தொழில் பண்றார்னு சொன்னது அற்புதம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர், இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, பிரீமியம் வீடியோவில் நான் பதில் சொல்லக்கூடிய கேள்வி. நம்முடைய ரொம்ப எனக்கு பழக்கமான வி ராஜவேல், என்ஜினியர் ராஜவேல், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இதில் என்ஜினியராக இருக்கிறார். இவருடைய கேள்வி இன்னைக்கு என்னன்னா, ஒரு நல்ல கேள்வி. ஐயா, யோகங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அருகில் அல்லது முன்பின் இடங்களில் இருந்தால் யோகம் தருமா? ஒரு இடத்துல யோகம் இருக்கணும், அந்த இடத்திற்கு பக்கத்தில் இருந்தா அந்த இது யோகம் கொஞ்சமாவது குறைச்சலாம். இந்த திருவிளையாடல் புராணத்தில் தருமி கேட்பார்ல, அதனால என்ன, ஒரு 10 ரூபாய் குறைச்சிக்கங்களேன், 1000 பொண்ணுல கொஞ்சம் 10 பொண்ணு குறைச்சிக்கங்களேன், தப்பு இருக்கா? உன் பாட்டில் குற்றம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குற்றத்திற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன்னு திருவிளையாடலில் தருமி நாகேஷ் சொல்லுவார். அந்த மாதிரி அமைப்பில் நம்ம இன்ஜினியர் ராஜவேல் என்ன கேட்குறாரு, யோகங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு முன்பின் இடங்கள்ல, யோகங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு முன்பின் இடங்கள்ல கிரகங்கள் பக்கத்தில், யோகத்துக்கு பக்கத்தில் இருந்தால் அது பலன் தருமா? ஏன் அப்படி இதை கேட்குறேன்னா, திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு ஒரு கிரகத்தை சொல்கிறீங்கல்ல, திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்குன்னு ஒரு கிரகம் சொல்கிறீங்கல்ல, எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, அருள் கூர்ந்த விளக்கவும். இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வந்து விட்டது, திக்பலத்திற்கு அருகில். திரையில் இப்போ ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். ஏன் நான் திக்பலத்திற்கு அருகில சொல்றேன்? யோகத்திற்கு அருகில் என்பதும் திக்பலத்திற்கு அருகில் என்பதும் எந்த நிலையில் மாறுபடும் என்பதை நம்ம இன்ஜினியர் ராஜவேல கேட்ட கேள்வி மாதிரி நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். இப்போது ஜாதகம் வந்துருச்சு. மிதுன லக்னம் 9ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இந்த இடத்துல சூரியனை போட்டிருக்கிறேன். 9ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும். உண்மையில் சூரியன் திக்பலத்திற்கு அருகில் என்பது 10ஆம் இடம். அதாவது 10ஆம் இடத்துல அவர் அதி உயர்நிலை திக்பலத்தில் இருப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்ன பாவகத்திற்கு ஏற்றாற் போல 10ஆம் பாவகத்தின் எந்த புள்ளி, லக்ன பாவகத்திற்கு ஏற்றாற் போல 10ஆம் பாவகத்தின் எந்த புள்ளியில் அவர் திக்பலத்தை அடைவார் என்பது ஒரு கணிதம் தாங்க. இது
10ஆம் இடம் என்பது உச்சி என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல ஒருத்தர் சூரியன் இருக்க பிறந்தவர் ஒரு 11:30 12 மணிலிருந்து ஒரு 2 மணிக்குள்ள அந்த பிரதேசத்துடைய சூரிய உதயத்தை பொறுத்து இருப்பார். நிச்சயமா மத்தியான நேரத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஒரு 12 மணி 11:30 மணியை கூட இருக்கலாம். 11:30 மணிலிருந்து ஒரு 2 மணிக்குள்ள எப்படி வேணாலும் வரும். அது மத்தியானம். இவர் 10ஆம் இடத்துல திக்பலம்னா சூரியன் உச்சி பொழுதுல இருக்கிறார்னு அர்த்தம். திரையில வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 9ஆம் இடத்துல இருக்கிறார். திக்பலம் 90 95 100% 10ஆம் இடத்துல அவர் இருந்தார். அப்ப 100%ன்றது திக்பலத்தன்மைகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 10 10 10 10 ஏத்திக்கிட்டே போகலாம். 4ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் இல்லாத நிஷ்பல நிலையை அடைகிறார். ஸ்தானபலம் என்பது ஆட்சி உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பு. அந்த ஸ்தானபலத்திற்கு நிகரான ஸ்தானபலம் என்பது கிரகங்கள் ஏதேனும் 3 இடங்கள்ல அடையும். புதன் 2 இடங்கள்ல அடைவார். ஒரு ஆதிபத்திய கிரகமான சூரியனும் சந்திரனும் 2 இடங்கள்ல அடைவாங்க. ஒரு இடத்துல ஆட்சி, ஒரு இடத்துல உச்சம். புதன் ஒரு இடத்துல ஆட்சி, ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் ரெண்டையும் சேர்த்து. மற்ற எல்லா கிரகங்களும் 3 இடங்கள்ல 2 ஆட்சி 1 உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவாங்க. இந்த ஸ்தானபலம் என்பது ஸ்தானபலத்திற்கு பக்கத்தில், அதையும் இப்ப கொண்டு வர போறேன். அப்ப இந்த திக்பலம் என்பது என்ன அப்படின்னா, மிதுன லக்னம் 5ல சுக்கிரன். இப்ப இந்த இடத்துல ஏங்க மாலவிய யோகம் வேலை செய்வாங்கன்னா வேலை செய்யாதுங்க. ஏன்னா கேந்திரத்தில் இருப்பது என்பது வேறு, கோணத்தில் இருப்பது என்பது வேறு. ஆனா அதே நேரத்தில் இந்த கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் அந்த கோணத்திற்கே உரிய தன்மைகளை கொடுப்பார். 4ஆம் இடத்துல வாகன ரீதியாக நல்ல பலன்களை செய்யக்கூடியவர். அந்த இடத்துல அவர் ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ஒன்றாகி செய்கிறார். இந்த இடத்துல அவருடைய காரகத்துவங்களை அவர் முழுமையாக கொடுப்பார். இப்ப இருக்கிற அமைப்புல அதுக்காக மாலவிய யோகம்னு சொல்லக்கூடாது. ஆனா சுக்கிரன் 5ல் இருக்கிறது யோகம். இயற்கை சுவரான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பது யோகம். ஆக எந்த இடத்துல யோகம் செயல்படும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில செயல்படும். ஜோதிடமே கொஞ்சம் காம்பினேஷன்ல ரொம்ப நுணுக்கமான ஒன்று தானே ராஜவேல், கரெக்ட் தானே? புரியுதா? லேசா புரியுதா உங்களுக்கு? ஆக இந்த அமைப்புல மாலவிய யோகம் செயல்படாது. ஆனால் சுக்கிரன் தரக்கூடிய காரகத்துவ அமைப்புகள் இந்த இடத்துல வலுவாக இருக்கும். இந்த வீடியோவோட கேள்வி, திரையில ஒரு ஜாதகம் வருது. இந்த வீடியோவோட கேள்வி, சின்ன பையன்தான் தம்பி, 2008னா என்ன வயசு? 14 வயசா? 2008 ஆமா 16 வயசு. +1 +2 10th படிச்சுக்கிட்டு இருப்பாப்ல நினைக்கிறேன். 19/9/2008 மதியம் 2:33 PM கிருஷ்ணகிரியில பிறந்த ஜாதகம். மகர லக்னம், லக்னத்துல ராகு, 4ல சந்திரன், 7ல கேது, 8ல சனி, 9ல சூரியன் புதன் செவ்வாய், 10ல சுக்கிரன், 12ல குரு. சுக்கிர திசை பறக்கும்போது 2 வருஷம் 3 மாசம் 16 நாள். சரி, 4 நாள் இவர் என்ன படிப்பார்னு சொல்லலைங்க. இவங்க அப்பா கன்சல்டிங் ஆரம்பிக்கும் போதே பையன் இதைத்தான் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறார், சொல்றாருங்க. அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பையன் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை முழுக்க நிரூபிக்கக்கூடிய அற்புத ஜாதகங்கள். எந்த நட்சத்திரத்திலையும் மண்ணாங்கட்டிலையும் பலன் இல்லைன்றதை அடுத்தடுத்து வரக்கூடிய பொது வீடியோக்குள்ள நிரூபிக்க போறேன். என்னுடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் இந்த தகப்பனார் ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஐயா என்னுடைய குழந்தை சின்ன வயசுல இருந்தே இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ செலக்ட் பண்ற நேரம் வந்துருச்சு. இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதை படிக்க வைக்கலாமான்னு கேட்டார். வேலையை பாருங்க போய், அதான் அவன் படிப்பான். தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன் இல்லையா? அது மாதிரி அதாங்க அவர் படிப்பாரு அப்படின்னு சொன்னேன். என்ன படிப்பார் இந்த குழந்தை? என்ன படிக்க விரும்புகிறான் இந்த குழந்தை?